நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் அண்ணனை ஏற்றுக்கிட்டேன். குருநாதருங்கிறத தாண்டி அண்ணனை ஏற்றுக்கிட்டேன். நான் எதனாலும் உரிமையாக வந்து அண்ணன் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பல இடத்துல என் கூட நின்றுருக்காங்க. நேற்றும் அதான் சொன்னேன், திடீர்னு பிளான் பண்ணது, அண்ணன் நீங்கள் இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். அவங்க இருக்க வேலை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், அண்ணன் எவ்வளோ வேலை வச்சுருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக வந்ததுக்கு அண்ணனுக்கு நன்றி. பேரரசு சாரும் எனக்கு ஒரு விதத்தில் அண்ணன், பக்கத்து ஊருக்காரவங்க. அவங்களுடைய அந்த கமர்ஷியல் படம், இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு படத்தை நான் கமர்ஷியலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மக்களை கட்டி போட்டு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய படங்கள்லாம் அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி அரவிந்த் சார் அவங்களுடைய படங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு 2 பேர் என் கூட துணைன்னு இருக்காங்க. ஒன்று வந்து பிஜி பிச்சைமணி அண்ணன், அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் ரஞ்சித் பாரிஜாதம், சம்பவம் படத்து இயக்குனர். அவருடைய படத்துக்கு வியாபாரத்துக்கு அண்ணன் படம் பார்க்க போயிருக்காங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, என் நண்பருடைய படம் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு சந்திப்பு ஏற்படுத்தினாங்க. அண்ணன் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த இறுதிக்கட்ட பணிகளில் இருந்துச்சு, சிஜி ஒர்க் இதெல்லாம் பண்ணி இன்ஃபினிட்டி மீடியாவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னால் காட்சி படம் காட்ட முடியாதுன்னு, கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது அண்ணன்